பிரம்மாவுக்கு பதிலாக முருகன் படைப்பு தொழிலை செய்த இடமாகவும் சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை ஊதிய இடமாகவும் இந்த மலை போற்றப்படுகிறது. பிரம்மா படைப்பு கடவுள் 5 முகங்கள் கைலாஷ் மலையில் வருகிறார். விநாயகரை வணங்கிவிட்டு முருகனை புறக்கணித்து சிவனின் தரிசனத்திற்கு போகிறார். முருகா பிரம்மாவை நிறுத்தி கேட்கிறார், பிரணவ மந்திரமான ஓமின் அர்த்தம் என்ன? பிரம்மா பதில் சொல்ல முடியவில்லை. முருகன் அவரை சிறையில் அடைத்து படைப்பு பணியை தானே தொடங்குகிறார். முருகனுக்கும் 5 முகங்கள் வருகிறது. அவர் படைக்கும் உயிரினங்கள் மனிதர்கள் உட்பட அனைவரும் நீதியுள்ளவர்கள், நீண்ட ஆயுள் பெறுகிறார்கள். இந்த நீண்ட வாழ்க்கை உயிர்களால் பூமிக்கு அதிக சுமை. பூமிமாத சிவனிடம் சென்று தனது துன்பத்தை விளக்குகிறாள். சிவன் முருகனிடம் ஓமின் அர்த்தம் சொல்லு என்று கேட்கிறார். முருகா தெளிவாக விளக்குகிறார். சிவன் உத்தரவுப்படி முருகா பிரம்மாவை விடுவிக்கிறார். முருகா சுவாமிமலையில் பிரணவத்தை, இரும்பறையில் வேதங்களின் ஆகமங்களை கற்பிக்கிறார். ஓதி என்றால் கற்பது, மலை என்றால் மலை. சிவன் மகனிடம் இங்கே கற்றதால் ஓதிமலை என்று பெயரிட்டது. முருகா ஓதிமலை ஆண்டவர் ஆனார். போகர் சித்தர் பழனிக்கு போகிறார். ஆனால் வழி தெரியவில்லை. காட்டில் நின்று சோகமடைகிறார். மரக்கட்டைகளை சேகரித்து நெருப்பு ஏற்கிறார். மந்திரம் சொல்லி நெய் பூக்கள் நெருப்பில் போடுகிறார். முருகா வழி காட்டு என்று வேண்டுகிறார். நெருப்பு உயர்ந்து ஒளி வருகிறது. முருகன் ஒரு முகத்துடன் தோன்றுகிறார். குமாரபாளையம் கோயிலில் இது நடக்கிறது. முருகன் சிரித்து இந்த வழி போ என்று காட்டுகிறார். போகர் மகிழ்ந்து பழனிக்கு போகிறார். வெள்ளை மண் பிரசாதம். போகர் ஹோமம் செய்த இடத்தில் மண் வெள்ளையாக இருக்கிறது. இதுவே பண்டிகைகளில் பிரசாதமாக தருகிறார்கள்.